வணக்கம் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல் ட்ரையல் அண்ட் சக்ஸஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் கூலி ரிவ்யூன்னு இருக்கிற ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன். தமிழ் சினிமா ஒரு 1000 கோடின்னு சொல்லி மார்க்கெட்டிங் பண்ணி வேற லெவல் ஹைப். அவங்க டீம் ஒரு ஹைப் பண்ணாலே அவமா ஒரு தியரியை போட்டு ஒரு பயங்கர ஹைப் ஆகும்போது நம்மளே போட்டிருந்தோம்னா எப்போதுமே இந்த அளவு ஹைப் வரும்போது அந்த படம் வந்து என்னைக்குமே ஜெயிச்சிட்டா சரித்திரம் இல்லைன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதே மாதிரி இந்த கூலியும் உட்கார்ந்துருக்கா. நிறைய பேர் சொல்றாங்க ஒரு கருத்து, அது உண்மையிலேயே இந்த படம் அப்படிதான் இருக்கா? நம்மளோட ஹானஸ்ட் வியூ தான். ரிவ்யூவோட நம்ம வந்து உள்ள பூண்டு அலசி ஒரு காமனான ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட நம்ம ஒரு படத்துக்கு போனா அந்த படம் நமக்கு என்ன கொடுத்ததுன்றதை நம்ம பேச போறோம். ஓகே, அதை பத்தி தான் பீயிங் லோகேஷ் ஃபேனாவுமே நம்ம பேசலாம் போறோம். இந்த ரெண்டும் தான் நம்ம, ஏன்னா எனக்கும் சரி அவருக்கும் சரி லோகேஷ் ரொம்ப பிடிக்கும். அது ஒரு ரஜினி படமா இருக்கும்போது இப்படி எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருந்துரு. அதை பத்தி தான் மோர் தென் ரிவ்யூ. இது வந்து ஒரு டீப் அனலைசிங் தான் பார்ப்போம். எப்போதுமே லேட்டா பண்ணுவோம், பட் இந்த படத்துக்கு இப்பயே பண்ணிடலான்னு ஒரு ஐடியா இருக்கு. நீங்க எங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தா மறக்காம எங்க ட்ரையல் அண்ட் சக்ஸஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் நிறைய காட்டிட்டே இருக்கு. டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். சரி ப்ரோ, ஆக்சுவலாக நம்ம உள்ள போகிறதுக்குள்ள எது இந்த படம் ஓவராலாக இந்த படம் வந்து என்ன கொடுக்குது, என்னென்ன பாசிட்டிவ்ஸ் ஃபீல் பண்ணீங்க இந்த படத்தை? பாசிட்டிவ்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சினாப்ஸாக இந்த படத்தை பற்றி சொல்லலாம். இது ஜஸ்ட் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது, தலைவர் வந்து தேவான்ற ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுறாரு. அந்த கேரக்டரோட ஃப்ரெண்டாக வந்து சத்யராஜ் வராரு. ஸோ அவர் ஒரு விதமாக இறந்துடுறாரு. எதனாலன்னு கண்டுபிடிக்க போகி ஒரு சில சிண்டிகேட்டை வந்து அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு. அதுதான் இந்த படத்தோட ரிமைனிங் ஸ்டோரி. அதே மாதிரி அந்த சத்யராஜோட பொண்ணு கேரக்டரா ஸ்ருதிஹாசன், ரெபா மோனிகா அப்புறம் அவங்க ப்ளே பண்ணியிருக்காங்க. பிளஸ் வந்து பைவோட்டல் கேரக்டர்ஸ்ல வந்து நம்ம நாகார்ஜுனா, ஷோபின் அவங்கலாம் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த படத்தோட அவுட்லைன். எனக்கு பர்சனலாக ஒர்க் ஆனது, மேபி உங்களுக்கும் எனக்கும் சில டிஃபரன்சியேஷன் இருக்கலாம். எனக்கு பர்சனலாக ஒர்க் ஆனது வந்து இந்த தலைவர் தான். தலைவர் வந்து இந்த படத்தில் வந்து காட்டின விதம் வந்து ஹேட்ஸ் ஆஃப். அதாவது நான் எப்படி சொல்லுவேன்னா, ஸ்டார்டிங் ஃப்ரம் மேக்கப், காஸ்டியூம்ஸ் அண்ட் அவரோட அப்பியரன்ஸ் அண்ட் கேமரா ஒர்க். எனக்கு அவர் வயசே தெரியல, ரொம்ப யங்கா இருந்தாரு. அதாவது இவ்வளவு யங்கா வந்து நான் லாஸ்டா எப்ப தலைவரை பார்த்தேன் இல்ல ஜெயிலர்ல ஓரளவுக்கு நெல்சன் நல்ல பிரசன்டேஷன். நெல்சன் வந்து அந்த ஏஜுக்கு ப்ளே பண்ணிட்டாரு. ஜெயிலருக்கு இதுக்கு ஒரு காஸ்டியூம் நல்லா இருந்தது, அந்த அவரோட டச் இருந்தது. பட் எனக்கு இதுல ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருந்த மாதிரி இருந்தது. அதான் ஜெயிலருக்கு இதுக்கும் என்ன ஒரு டிஃபரன்சியேஷன், ஜெயிலர்ல வந்து தலைவர் பெருசா ஃபைட்டே பண்ணிருக்க மாட்டாரு. தலைவர் சுத்தி தான் எல்லாமே. இதுல வந்து தலைவர் வந்து சம்பவமே பண்ணி எனர்ஜில இருந்தாரு. எனக்கு தெரிஞ்ச அந்த லேட் சிவாஜிஸ்ல இந்த எனர்ஜி வந்து நான் கொஞ்சம் ரிசம்பிள் ஆச்சு எனக்கு. அதுதான் எனக்கு வந்து தலைவர் வந்து இந்த படத்தை ஒரு ஃபுல் டைமா ஒரு ஷோல்டர்ல சுமந்துட்டு போன மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ரெண்டாவது பாசிட்டிவா இருந்தது, இப்போ நான் ஆர்டிஸ்ட் வைஸ்ல சொல்ல போனா ஸ்ருதிஹாசன். அவங்க வந்து தலைவருக்கு நிகரா அதிக ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணது ஸ்ருதிஹாசன் தான். கரெக்ட். படம் ஸ்டார்டிங்ல இருந்து, அதாவது ஒரு 10 minutes டவுன் தி லைன்ல இருந்து படம் முடிகிற வரைக்கும் அவங்க வராங்க. ரொம்ப ஒரு எமோஷனலான ரோல். அவங்க வந்து பல எமோஷன்ஸ் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு. ஒரு சட்டில்னஸ் இருக்கணும், அதே சமயத்தில் ஒரு பயம் இருக்கணும், அதே சமயத்தில் ஒரு எமோஷனலாக காட்டணும் அப்படின்றத எல்லா விதமான எமோஷன்ஸுமே வந்து அவங்க நல்லாவே ப்ரோட்ரே பண்ணியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் எதிரில் நடிக்கிறது ஒரு பெரிய ஆக்டரோ இதுவோ, நான் வந்து ரஜினி ஆடியோ லான்ச்சஸ் வந்து நான் கமல் பொண்ணுடா அப்படின்ற மாதிரி தான் நல்ல ரோல். அவங்களுக்கு நல்ல வெயிட்டேஜான ரோல், நிறைய ஸ்கிரீன் பிளேஸ் நல்லாவும் பண்ணியிருந்தாங்க. அதை தாண்டி எனக்கு ஒரு கேரக்டர் இந்த படத்திலே லோகேஷ் டச் இருக்கிற 2 கேரக்டர் இருக்கு. அதுல ஒரு மெயின் கேரக்டர் ஷோபின். ஆக்சுவலி இந்த படத்துல வந்து பல பேருக்கு பல டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் இருந்தாலுமே ஷோபின் எல்லாருமே பாராட்டுவாங்கன்னு ஆடியோ லான்ச்ல நிறைய பேர் சொன்னதுதான். நாங்களும் அதை தான் சொல்றோம். ஷோபின் டிட் எக்ஸ்ட்ராடினரி ஜாப். ஏன்னா அவருமே நல்லா பண்ணியிருந்தாரு, அந்த ரோலுமே நல்லா எழுதிருந்தாங்க. நல்லதான் ஒரு ரோல் வந்து நல்லா எழுதுனாதான் அதனோட ஆக்டர் வந்து அதனோட பார்ட் அஹெடா கொண்டு போய் நிக்க முடியும். அதான் ஷோபின் இந்த படத்துல பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி ஷோபினோட ரோல் வந்து லிட்டரலி அவங்களுமே வந்து படத்துல வந்து செகண்ட் லாங்கஸ்ட் டியூரேஷன் வந்து அவர் தான் ஹோல்ட் பண்ணாரு. அவரும் நாங்க ஒரு செக்மெண்ட்ல பாக்கும்போது ஆகா இங்கே ஷோபினோ கதை முடிஞ்சிருச்சோ நினைக்கும் போது இல்லன்னு சொல்லிட்டு படம் முழுக்க ஷோபினை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. தட் வாஸ் a good one. ஏன்னா ஷோபின் மாதிரி ஒரு டேலண்டட் ஆக்டர் வந்து படத்தோட மிட்வேலயே கட் பண்ணி தூக்காம படத்தோட எண்ட் வரைக்கும் கொண்டு வந்தது வந்து ஐ ஃபெல்ட். அது இல்லாம இன்னொரு ரோல் ரச்சிதா ராம் ஒருத்தங்க பண்ணிருக்காங்க. அந்த ரோல் ஒரு சூப்பர் ரோல். ஆக்சுவலி வந்து இதை நம்ம எப்படி ரெஃபர் பண்ணலாம்னா விக்ரம் ஏஜென்டினா மாதிரி ஏஜென்டினாக்கே ஒரு ஃபுல் லென்த் ரோல் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஆக்சுவலி வந்து தான் ஏஜென்டினா வந்து அங்கேயே கட் ஆயிரும், ஒரு 10 minutesக்குள்ளேயே அந்த பீரியட் கட் ஆயிரும். பட் இவங்க வந்து ஒரு ஃபுல் லென்த் வராரு. செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயுமே அங்க நல்ல ரோல். அதுமே நல்லா இல்ல. ஏன்னா இந்த படத்துல லோகேஷ் ரைட்டிங்னு பார்த்தது இந்த ரெண்டு ரோல் சூப்பரா எழுதிருந்தாரு. அதை தாண்டி கண்ணா ரவி ரோல் கூட ஓரளவுக்கு நல்லா எழுதிருந்தாரு. அது வந்து கோயிண்ட்
மிட் ஃபேக்டர்லயே இருந்துரு ஒரு நாகார்ஜுனோட பையன், ஆனா ஒரு பண்றது எனக்கு பிடிக்கல, ஆனா என்னை விட்டு அதுல இருந்து வெளில வர முடியல அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்லயே இருக்கிற ஒரு ஸ்டேட் நல்லாவும் பண்ணிருப்பாரு. யாரும் பெருசா அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க அவரை, ஆனா ஒரு நல்லா தான் பண்ணிருக்காரு. ஆக்சுவலி லோகேஷ் சில இன்டர்வியூஸ்ல சொல்லியிருந்தார், நான் வந்து கைதியில வந்து கண்ணா ரவியை கொலை பண்ணதால வந்து என்னால வந்து அர்த்தத்தை எல்சில யூஸ் பண்ண முடியாது, இந்த மாதிரி ஸ்டாண்ட் அலோன் யூஸ் பண்ணா இட் வாஸ் ஜஸ்டிஃபையபிள். அவர் நல்லாவே யூஸ் பண்ணிருக்காங்க. நான் கூட கண்ணன் ரவியை வந்து ஏன்னா ஒரு நல்ல டேலண்டட் ஆக்டர் மாதிரி யூஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா ரிஷிகாந்த் வச்சு செஞ்சு இவரை நல்லா, ரிஷிகாந்துமே ஒரு நல்ல டேலண்ட் தான், பட் 2 சீன் தான் இருக்கு. அந்த மோனிகா பாட்டில் ஆடுவார். ஆக்சுவலி கேரக்டர்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருந்தது வந்து இந்த படத்தோட டிராபேக்கா அதை பின்னாடி சொல்லுவோம். அதை தாண்டி வந்து எனக்கு என்ன மேஜரா ஒர்க் அவுட் ஆயிருந்ததுன்னா சினிமாட்டோகிராஃபி கிரீஷ் கங்காதரன் பத்தி சொல்லவே வேண்டாம். ஆக்சுவலி எப்படி அவர் விக்ரம்க்கு வந்து ஒரு பெரிய பில்லரா இருந்தாலும் சேம் இந்த படத்துல அதே மாதிரி படம் வந்து என்னன்னா நம்மளுக்கு நிறைய மாற்று கருத்துனாலுமே படம் பார்க்கும்போது என்கேஜிங்கா எனக்கு ஒரு ஃபீல் இருந்துரு. எதுவுமே புதுசுன்னு இல்ல, பட் எனக்கு ஓவராலா பார்க்கும்போது எங்கேயுமே எனக்கு போர் அடிக்காம ஒரு ஒன் டைம் தியேட்டரிக்கல் வாட்சா எனக்கு ஒரு ஃபீல் இருந்துரு. எங்கேயுமே புதுசும் இல்ல, பட் எங்கேயுமே எனக்கு போர் அடிக்கல. எனக்கு ரொம்ப உட்கார சில பேர்லாம் நான் இப்பயே எடுத்து பாக்குற மாதிரியே பார்த்தாங்க, என்னால பார்க்க முடியல, சைக்க முடியல, அன்வான்ட் சீன் அந்த மாதிரிலாம் எந்த சீனுமே இல்லை. இது ஓவரா இவங்க நெகட்டிவ் பப்ளிசிட்டி பண்றாங்க. எனக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கலாம், நெகட்டிவ் பப்ளிசிட்டி மாதிரி இருக்கு. பட் எங்கேயுமே வந்து என்னால பார்க்கவே முடியல அந்த மாதிரி சீன்லாம் இல்ல. என்கேஜிங்கான ஒரு ஒன் டைம் தியேட்டரிக்கல் வாட்ச் தான் இது என்ன பொறுத்த வரைக்கும். ஓவராலா அந்த பாசிட்டிவ்ஸ்லாம் எடுத்துட்டு மீதி அதர் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் பார்த்துருந்தா ஓகே தான். இல்ல எனக்கு வந்து நம்ம பாசிட்டிவ்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இந்த கருத்துக்கு வரது நெகட்டிவ்ஸை சொல்லிட்டு நம்ம போனா கரெக்டா இருக்குன்னு ஃபீல் ஆகுது. எனக்கு இந்த படத்துல வந்து பர்சனலா எனக்கு பெரிய நெகட்டிவா ஃபீல் ஆனது வந்து டெக்னீஷியன்ஸை தாண்டி ஆக்டர்ஸ் பக்கம் வரணும். நாகார்ஜுனாவோட கேரக்டர் ரைட்டிங் பிளஸ் உபேந்திராவோட கேரக்டர் ரைட்டிங். நான் ஃபர்ஸ்ட் நான் நாகார்ஜுனாக்கு வரணும்னு நினைக்கிறது வந்து இவங்க பப்ளிசைஸ் பண்ணதே வந்து நாகார்ஜுனா தான் ஒரு டெட்லியான வில்லன், 7 முறை கதை சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூலாமே நெகட்டிவ் ஸ்பாயிலர் எழுதுறான். டெட்லியா அவர் அங்க ஒண்ணுமே பண்ணலன்னு தான் விஷயமே. ஆக்சுவலா சில இன்டெலிஜென்ட்டா பண்றாரு, ஆனா அங்க ஸ்கிரீன்ல ஒரு இன்டெலிஜென்ட்டா இருக்கானே நமக்கு சீன் இல்ல, பாசிபிளே இல்ல. அதனால நமக்கு அந்த கேரக்டர் ஒட்டவே இல்ல. ஒரு டெட்லியான வில்லனே நமக்கு கனெக்ட் ஆகாத ஒரு சீக்வென்ஸ். அது அங்கதான் எனக்கு எப்பனா தெரியல. லொகேஷன் லியோலியுமே சஞ்சய் டட் கிட்ட எனக்கு அந்த ப்ராப்ளம் இருந்தது. இதுலயுமே இவரு கிட்ட இருக்கு, நாகார்ஜுனா கிட்ட இருக்கு. நம்ம லோகேஷ் படம்னா அந்த டெட்லியஸ்ட் வில்லன் மாஸ்டர். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு மெமரபிள் வில்லன் ரோல்ஸ் தமிழ் சினிமால கரண்ட் லாஸ்ட் 25 இயர்ஸ்னா 2 ரோல் தான் சொல்லுவேன். ஒன்னு வந்து சித்தார்த் அபிமன்யு தனி ஒருவன், இன்னொன்று வந்து மாஸ்டர் பவானி. இந்த 2 ரோலும் ரீடிஃபைன் பண்ணிச்சு வில்லனிசம். அந்த மாதிரி ஒரு வில்லனிசம் கொடுக்குற ஒரு கேரக்டர் கைதியில அவ்வளவு பேர் இருந்தாங்க. எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கும் நான் நினைக்கிறேன்னா, லோகேஷ் வந்து ஒரு 2-3 வில்லன்ஸை வச்சு பிளே பண்ணும்போது அவர் ஒருத்தவங்களுக்கு நல்ல கேரக்டர், சௌபினுக்கு நல்ல மாதிரி இவருக்கு நாகார்ஜுனாக்கு விட்ட மாதிரி ஃபீல் ஆகுது. இது சேம் அப்ளைஸ் டு லியோ. ஹேரோல்ட் தாஸுக்கு நல்லா எழுதியிருப்பாரு, பட் ஆண்டனி தாஸுக்கு வந்து அந்த இருக்காரு. ஆக்சுவலி வந்து ஹேரோல்ட் தாஸை விட விஜய் அது ஒரு மாதிரி வில்லன் மாதிரி தான், ஒரு நெகட்டிவ் ஷேட் லைட்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது அந்த அதுல கூட நிறைய ஜஸ்டிஃபிகேஷன்லாம், பட் அதுல வந்து விஜயோட ரோலே ஒரு கன்ஃபியூஸ்டான சொல்றேன். நம்மளுக்கு அதை வேணிக்கிட்டே இன்டென்ஷனலா பண்ண ரோல். அதனால இங்க வந்து ஏன் அப்படி பண்ணாருன்னு எனக்கு தெரியல. மேபி ஷோபினுக்கு நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணதால நாகார்ஜுனா விட்டுறா நீங்க சொல்ற பாயிண்ட் கூட இருக்கலாம். ஏன்னா எனக்கு ஷோபின் பவர்ஃபுல்லா இருந்தாரு. அது வந்து நான் சொல்றேன், லோகேஷோட ரைட்டிங் நான் எங்க பார்த்தேன்னா ஷோபின் கேரக்டர்ல ரச்சிதா கேரக்டர், கண்ணாரவி கேரக்டர்லாம் ஐ கேன் சி. பட் இங்க மீடியல் எந்த இடத்துலயுமே நான் லோகேஷோட ரைட்டிங்கே பார்க்கல. ஆக்சுவலா நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் படம், நம்ம இந்த வீடியோ பண்றதுக்கு முன்னாடி ஒரு டிசி ஃபேன் வந்து இப்படி மார்வல் படம் ஆக்டர்ஸை வச்சு படம் எடுத்தா எப்படி இருக்கும்ன்ற மாதிரி ஆச்சு. எனக்கு வந்து அதான் லிட்டரலி வந்து நாகார்ஜுனா கேரக்டர்ல வந்து அந்த இஷ்யூஸ் இருந்தது. உபேந்திராவோட கேரக்டர் வந்து அது என்னதே தெரியல, படம் பாருங்க உங்களுக்கு புரியும். எனக்கு ஃபீல் ஆனது வந்து அந்த கேரக்டர் உபேந்திரா தேவையே கிடையாது எனக்கு ஆக்சுவலா அப்படி இருந்தது. ஆனா எனக்கு தேட்டர்ல பார்க்கும்போது நாகார்ஜுனாவே இவருக்கு ஒரு மாசி வச்சுட்டாங்கப்பா அப்படின்னா எனக்கு ஆக்சுவலி வந்து உபேந்திரா நீங்க ஹீரோ சைடு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஏன் சில சீன்லாம் தேவையில்லாம ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு லீடு கொடுத்துருக்காங்க. அது கொடுத்துருக்கே தேவையில்ல, அவ்வளவு பெரிய ரோலே கிடையாது. அப்ப நீங்க நல்லா இன்னும் யூட்டிலைஸ்டா பவரா யூஸ் பண்ணணும். இல்லன்னா நம்ம நெல்சன் மாதிரி ஜெயிலர்ல யூஸ் பண்ணிருப்பாரு, மோகன்லாலையும் சிவராஜ்குமார் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலா மாஸ் இருக்கு, உபேந்திரா மாசா காட்டிருக்கு, அதெல்லாம் நோ டவுட். ஆனா அவருக்கு அந்த ஒரு கொஞ்சம் ஸ்டார்டிங்ல ஒரு பில்டப் இருக்கும், அது ஜஸ்டிஃபிகேஷன் அவசியமே இல்ல. அவசியமே இல்லன்றத தாண்டி ஜஸ்டிஃபிகேஷன் இல்ல. அதுவாரே நான் ஒத்துக்கிட்டேன். சரி அவருக்கு மாசான சீன் வச்சுங்க. எனக்கெல்லாம் உங்களுக்கு இப்படி இருந்தல, எனக்கு அமீர் கான் ரோல் சுத்தமா ஒர்க் ஆகல. எனக்கு படமே பிடித்த மாதிரி அந்த ஒரு போர்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு அமீர் கான் போர்ஷன் வருது. அதுல வந்து இன்னொரு ஒரு ரோல் இருக்கும். அது வந்து அப்பதான் வந்து ஒரு கிளைமேக்ஸ் ஆக்சுவலா படத்துல நல்லா இருக்கு. அந்த இத ஸ்டோரி சொல்லுவாங்க, அது சூப்பரா இருக்கு. அந்த வே ஆஃப் ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, செமையா இருந்தது. ஆக்சுவலா நம்ம பாசிட்டிவ்ல சொல்ல வந்துட்டோம். 2 விஷயம் ப்ரோ. ஒன்னு வந்து அந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷன், அவர் கைதியில கார்த்தி சொல்ற மாதிரி மோனோலாக் அந்த போர்ஷன், அந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷன் ஒரிஜினலா வரும்போது இன்னொன்று டிஏஜிங். எனக்கு கோட்லாம் டிஏஜிங் சொல்லி மார்க்கெட்டிங் பண்ணாங்க. இவங்க மார்க்கெட்டிங்கே பண்ணல, இதை மார்க்கெட்டிங் பண்ணிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஓப்பனா மார்க்கெட் பண்ணிருக்காங்க. ஏன்னா அவ்வளோ ஒர்க் போட்டுக்கிறாங்க, அவ்வளோ சூப்பரா இருக்கு. நான் சமீபத்தில் டிஏஜிங்ல பண்ணது ஹாலிவுட் ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் நான் சொல்றேன்
இந்த இந்தியால டிஏஜிங்ல சூப்பரா பண்ணிருக்காங்க. லோகேஷ் கிட்ட வந்து டெக்னிக்கல் வைஸ் வந்து நல்லா பண்ணிருக்காங்க, நல்லாவே பண்ணிருக்காங்க. எனக்கு என்னன்னா அங்கேயே நீங்க படத்தை முடிச்சிருக்கலாம், அந்த இதை முடிச்சிருக்கேன். அமீர் கானை வச்சு ஒரு காமெடி பண்றேன்னு சொல்லி அதுக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோர் எனக்கு சுத்தமா அது ஆக்சுவலி வந்து அது எப்படின்னா ஒரு விக்ரம்ல எப்படி ரோலெக்ஸோட இம்பாக்ட் இருந்தோ அந்த மாதிரி ஒரு இம்பாக்டுக்காக இவங்க வச்சாங்க. மேபி அது எனக்கு வந்து அது ஒரு பெரிய டிஸ்டர்பிங் ஃபேக்டரா அமையல. மேபி அது உங்களுக்கு அது கான்ட்ராடிக்டரா இருந்திருக்கலாம். எனக்கு சத்தியமா விட்டால எனக்கு அந்த ஸ்டோரி சொன்னாலே படத்தை முடிச்சிருக்கலாம் அப்படின்னு. ஏன்னா எனக்கு ஓரளவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாப் செகண்ட் ஹாப் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நிறைய இடத்துல அந்த சேஸ் சீக்வன்ஸா இருக்கட்டும் நல்ல என்கேஜிங்கா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாப்ல எனக்கு கதை வந்து போர் அடிக்கல, பட் எங்கேயுமே நவுர்ல ஒரே பாயிண்ட்ல ஸ்டாக்னன்ட் ஆன மாதிரி இருந்தது. அந்த இன்வெஸ்டிகேஷன் யார் இவரை கொலை பண்ணாங்க யார் அந்த ஒரே பாயிண்ட்ல நின்ன மாதிரி இருந்தது. பட் செகண்ட் ஹாப் மூவ் ஆச்சு, என்கேஜிங்காவே இருந்தது. எனக்கு அந்த கடைசி போர்ஷன் அந்த அமீர் கான் போர்ஷன் துட்டி எடுத்துருக்கலாமோன்னு ஒரு ஃபீல் இருந்துட்டே இருந்தது. பாசிபிளி அது பர்சன் டு பர்சன்ஸ் மாறும். பட் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல பார்க்கும்போது ஒருவேளை அனிருத் சைடுல இருந்து ஒரு பெட்டர் சப்போர்ட் வந்திருக்கணுமோ நான் எக்ஸ்பெக்ட். நிறைய பேர் இப்ப வரைக்கும் பாத்தா அனிருத் இப்ப கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. பட் எனக்குமே இந்த பாயிண்ட் இருந்தது. எனக்கு வந்து அனிருத்தோட பெஸ்ட் இல்ல எனக்கு வந்து பர்சனலா லோகேஷ் சைடுல இருந்து ஸ்டோரி சைட்லயும் சரி இல்ல அந்த ஸ்கிரீன் பிளே சைட்லயும் நான் பெருசா ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம் வந்து அனியும் லோகேஷும் சேரும்போது அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கான ப்ராடக்ட் இருக்கும். நான் சாங்ஸை விட்டுருங்க, சாங்ஸ் பக்கமே நான் போல. பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கான ப்ராடக்ட் வந்து ஹெவியா இருக்கும், வேற லெவலில் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் நீங்க நான் மாஸ்டர் கொடுக்குற போல விக்ரமும் சரி லியோவும் சரி அதனோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பாத்தீங்கன்னா பக்காவா பண்ணியிருப்பாங்க. அதாவது இப்ப வரைக்கும் லியோ ஓஎஸ்டி வேணும்னு எத்தனை பேர் லோகேஷன் சொல்ல மாதிரிதான் இருக்கு. இதோ இன்னைக்கு படம் பார்த்துட்டு முடிச்சுட்டு கார்ல ஏறாரு லோகேஷன். இப்பதான் வீடியோ பார்த்தேன் லியோ ஓஎஸ்டி அப்படின்னு கேக்குறான். சோ ஒரு ஓஎஸ்டி எந்த அளவுக்கு ப்ளே பண்ணிருக்கோ இந்த படத்துல இல்லவே இல்லன்றதா என்னோட. ஆக்சுவலி சாங்ஸ் வச்சு அவர் ப்ளே பண்ணிருக்காரு. பவர் ஹவுஸ் அது சாங்ஸ் நம்ம ஆல்ரெடி கேட்டு ஆல்ரெடி அவர் ப்ரீவியஸ் ஒர்க்ஸோட இதெல்லாம் இருந்தது. இந்த இடத்துலயுமே எனக்கு ஒரே டோன் வந்து ப்ளே பண்ணாரு. எனக்கு கொக்கி டீம் நல்லா இருந்தது. அதோட பிளேஸ்மெண்ட் சூப்பரா இருந்தது. அது வந்து அந்த கேரக்டர் ரிவீல் பண்ணும்போது நல்லா இருந்தது. ரெண்டாவது வந்து எனக்கு பர்சனலா ஒரு இடத்துல ஒரு பீஜம் வந்து நான் தேட்டர்ல பார்க்கும்போதே எங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருந்தேன், பாரு இந்த இடத்துல பீஜம் நல்லா போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு. ஒரு இடத்துல எனக்கு தெரிஞ்சது மேபி அது நாகார்ஜுனாவுக்கும் ஒரு கேங்க்கும் வந்து ஒரு ஃபைட் என்கவுண்டர் ஆகும் ஷோபினோட இன்ட்ரடக்ஷன் வரும்போது. ஐ மீன் அந்த கேரக்டர் உள்ள வரும்போது அப்போ வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருந்தது. அது எனக்கு பர்சனலா பிடிச்சிருந்தது. அதான் இப்போ என்ன ஸ்பெசிஃபிக்கா ரெண்டு தான் சொன்னாங்க. லியோல வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிட்டே போகலாம், விக்ரம்ல அது லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிட்டே போகலாம். செக்மெண்ட் டு செக்மெண்ட் மியூசிக் இருக்கும். எனக்கு இங்க அனிருத் மிஸ் பண்ணிட்டாரோன்னு தோணுது. அது ஒண்ணு. எனக்கு மகாராஜா பண்ண பிலோமன் ராஜ்ல இந்த படத்துக்கு பிலோமன் ராஜ் எடிட்டிங் பண்ணாரான்னு ஒரு டவுட்டுமே வந்துரு ஆக்சுவலா. ஏன்னா அவ்வளோ இன்டெலிஜென்ட்டான ஒரு எடிட்டர். இதுல வந்து கொஞ்சம் லைட்டா கிளம்சியா தான் இருந்துரு. ஆக்சுவலி வந்து இந்த இடத்துல அவங்க நான் லீனியர் ஸ்கிரீன் பிளே ஹேண்டில் பண்றதால வந்து அவங்களுக்கு வந்து மகாராஜா மாதிரி ஒரு நாள் இல்ல ஆக்சுவலி வந்து அதான் சொன்னேன். இப்போ ப்ராப்ளம் என்னன்னா மகாராஜா வந்து ஆர்கானிக்கலா நான் லீனியர் அமைஞ்சிருச்சு. அந்த கதைக்கு அது தேவைப்பட்டுச்சு. இங்க வந்து அவங்க ஃபோர்ஸ் ஃபிட்டா தான் வச்ச மாதிரி ஃபீல் ஆச்சு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நீங்க வச்சு ஃபிளாஷ்பேக்ல இருக்கிற போர்ஷன்ஸை வந்து ஒரே ஃபிளாஷ்பேக்கை நீங்க வச்சு முடிச்சிருக்கலாம். இப்போ அதை ஒரு இடத்துல எனக்கு ரிவீல் பண்ணணுன்றதுக்காக ஒரு இடத்துல அதை வச்சிருக்காங்க. அப்படி இருக்கிறதால உங்களுக்கு வந்து எடிட்டிங் வைஸ்ல வந்து மேபி கிளம்சியா இருக்க வாய்ப்பு இருந்திருக்கலாம். பட் எனக்கு அது பர்சனலா ஓவராலா எனக்கு இப்படி இருந்ததுன்னா கமர்ஷியல் ஃபேக்டர் நம்ம நிறைய லோக்கி பார்க்காத லோக்கியை பார்த்தோம் ரஜினி படத்துல. நான் வந்து எனக்கு பர்சனலா ஃபீல் ஆனது வந்து ஒரு டிசி டைரக்டர் கிட்ட மார்வல் ஹீரோஸை கொடுத்து படம் பண்ணுடான்னு சொன்னா என்ன பண்ணுவாரோ அதுதான் நடந்திருக்கு. பிகாஸ் லோகேஷ் வந்து ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும், அவர் ஒரு டிசி ஃபேன். அவரோட ரைட்டிங்லயுமே அது நல்லாவே தெரியும். நேச்சுரலா அது வந்து உட்கார்ந்துருக்கு. ஆக்சுவலி வந்து விக்ரமுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச அத்தனை கேரக்டர்ஸுமே வந்து மாஸ் எலிமெண்ட்ஸ் தேவைப்படாத கேரக்டர்ஸ், எல்லாமே கதைக்கான தேவைப்பட்ட கேரக்டர்ஸ். பட் அந்த கதைக்கு மாஸ். இப்போ வந்து ரஜினி சார் படத்துல வந்து பார்க்கும்போது ரொம்ப சிம்பிள் யோசிச்சு பாருங்க. ஜெயிலர் வந்து பெருசா ஒண்ணுமே இருக்காது, எல்லாமே மாஸ் எலிமெண்ட்ஸ் தான். அதுதான் அந்த படத்தோட ரீச். இதுல மாஸ் எலிமெண்ட்ஸே கிடையாது. மேபி அதுவும் ஒரு டவுன்ஃபாலோட வாய்ப்பா கூட ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட் ஆகல. எனக்கு நிறைய மேனரிசம் வந்து அவரோட படத்தே மேனரிசம் பண்ணிருக்காங்க. பட் அவர் வந்து ரொம்ப சட்டலா ப்ளே பண்ண வச்சிருக்காரு ரஜினி சார். அது மட்டும் தெரியும். ஆனா வாட் இஸ் தட்னா அவரோட அந்த கமர்ஷியல் ஃபேக்டர் வந்து இந்த படத்துக்கு கை கொடுக்கவே இல்லை. அவருக்கும் அது வரலன்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் வந்து ஆர்கானிக்கா ஸ்டோரியோட எனக்கு போனா அந்த மாஸ் தான் எனக்கு வந்து கரெக்ட் ஆகுது. நான் வந்து ஒரு மாசா கொண்டு போனா அது எனக்கு வரலன்ற மாதிரி தான் இருக்கு. அதான் ஓவரால் இதெல்லாம் வச்சுட்டு பார்த்தா கூட ஒரு டீசென்ட் வாட்ச் தான். ரொம்ப நாங்கள் சொல்ற மாதிரி இல்லை, ஒரு லோகேஷ் படமா போய் டிசப்பாயிண்ட் ஆகாம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம செட் பண்ணா ஓகேவான ஒரு படம். ரீசெண்டான ஒன் டைம் ஆச்சு. ரொம்ப மோசமான படம். நம்ம எவ்வளவுதான் முட்டு கொடுத்தாலும் ஆடியன்ஸுக்கு என்ன தோணுதோ அதுதான் அங்க வெர்டிக்ட். ஆனா ஒண்ணுதான் அது தெரியல. நம்ம போனா ஆக்சுவலி என்னன்னா லோகேஷ் படம் எது எக்ஸ்பெக்ட் பண்ணாம போங்கன்னு சொன்னாலும் எல்லாரும் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் போறாங்க. அதுதான் இங்க நடக்குது. அது இல்லாம முக்கியமான விஷயம் அந்த ஏ சர்டிபிகேட் மேட்டர். அது அவசியமே கிடையாது கேட்டீங்கன்னா. சன் பிக்சர்ஸ் பிளேட் தி பால் அவ்வளவுதான். அவள என்ன பண்ணாங்களோ அதுதான் இங்க. எனக்கு ஏ சர்டிபிகேட்டுக்கு நீ நெசசரியான எந்த விஷயமும் இதுல இல்ல.
அவங்க வந்து ஆஹா இதுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கணுன்ற மாதிரி ஒன்றும் இல்லை. பசங்க எதுக்கு தெரியல இருக்காங்க போல சென்சார் ஃபர்ஸ்ட் டைம். ஓகேவா, சரி நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா உங்கள் வியூஸை வந்து பதிவு பண்ணுங்கள். நாங்கள் ஒரு டீட்டெயில் அனலைஸ் செய்து எங்களோட ஆதங்கத்தை எல்லாத்தையுமே கொட்டிட்டோம். உங்களுக்கு படம் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காம எங்கள் ட்ரைலர் செக்ஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய். எவ்வளோ நேரம்டா?